பகவத்கீதையில் பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு தியான யோகத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறார். அவர் சந்நியாசியை பற்றி சொல்லும்போது கர்ம பலன்களில் பற்றில்லாமல் தான் கடமையாற்ற வேண்டிய காரியங்களை செய்பவன் சந்நியாசி, அவன்தான் யோகி என்று கூறியுள்ளார். இகவர சுகதுக்கங்களில் பற்றில்லாமல், வீடு வாசல் மாடு மனை மக்கள் இவற்றின் மீதும் பற்றில்லாமல் எல்லாவற்றையும் துறந்தவனே உண்மையான யோக நிலையை அடைந்த சந்நியாசி என்று கூறியுள்ளார். நமது நித்யானந்தாவோ வீடு மனை வாசல் பெண்கள் எல்லாவற்றிலும் பற்றுள்ளவராக இளம் பெண்களுடன் நடனமாடுவதற்கு மட்டும் கோபிகைகளுடன் நடனமாடும் கண்ணனாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார். இவர் எப்படி உண்மையான துறவியாக முடியும்? பகவான் கண்ணன் தன்னை சந்நியாசியாக சொல்லிக்கொள்ளவில்லை. கம்சனைப் போன்ற துஷ்டர்களை வதம் செய்ய வந்த அவதார புருஷர்தான் கிருஷ்ண பரமாத்மா. குருட்சேத்திர போரின் மூலம் அஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை புகட்டினார். பிறர் பொருளின் மீது ஆசைப்பட்டு தவறான வழியில் சென்ற துரியோதனாதிகளுக்கு பாடம் புகட்ட வந்த அவதார புருஷர் கிருஷ்ண பரமாத்மா. போலி சந்நியாசியாக உருவெடுத்திருக்கும் நித்யானந்தா சாமியாருக்குரிய கோட்பாடுகளின்படி நடக்காமல் தன்னை கடவுள் அவதாரமாக காட்டிக்கொண்டு பெண்களுடன் ஆனந்த நடனமாடுவதை எவரேனும் சாமியாரின் செயலாக கருத முடியுமா? கௌதம புத்தர் மாட மாளிகைகளையும் ராஜயோக வாழ்வையும் துறந்து உலக மக்களின் துயர் துடைக்க துறவியாக மாறினார். சாக்கிய வம்சத்தைச் சார்ந்த கபிலவஸ்துவின் மன்னர் சுத்தோதனரின் மகன் சித்தார்த்தர் என்பது அனைவரும் அறிந்ததே. சிறுவயதிலேயே தன் மகனை சகல கலைகளையும் கற்றவனாகவும் வறுமை சோகம் என்பதை அவன் அறியாதபடி ஆடம்பர உல்லாச வாழ்க்கையில் வாழ வைத்தார். யசோதை என்ற பேரழகியை சித்தார்த்தனுக்கு மடமுடித்து மகிழ்ந்தார். மன்னர் சுத்தோதனர் சித்தார்த்தனுக்கு ராகுலா என்ற மகன் பிறக்கவே மன்னர் சுத்தோதனரின் குடும்பம் மகிழ்ச்சியில் திளைத்தது. சித்தார்த்தர் ஒரு நாள் மாளிகையின் மாடத்தில் இருந்து வீதியில் இறந்தவர் ஒருவரின் உடல் தூக்கிச் செல்லப்படுவதை வயது முதிர்ந்த ஒரு ஏழை மனிதன் பிச்சை எடுத்துச் செல்வதையும் கண்ணுற்று இரவில் இவைகளுக்கு என்ன காரணம் என்று எண்ணி தூக்கமின்றி தவித்தார். உண்மையை அறிய அவர் மனம் தவித்தது. மாளிகையையும் மனைவி மகனையும் துறந்து முதுமையையும் வறுமையையும் மரணம் வருவதையும் தவிர்க்க வழியே கிடையாதா என்று பல ஞானிகளிடம் விடை தேடிச் சென்றார். உண்மையை அறிய முடியாமல் கயாவில் போதி மரத்தடியில் தியானத்தில் ஆழ்ந்தார். போதி மரத்தடியில் அன்பு, மனிதநேயம், ஒழுக்கம், ஏழைகளுக்கு உதவுதல் போன்றவற்றால்தான் மனித நிலையை மாற்ற முடியும் என்ற தத்துவத்தை உணர்ந்து புத்தரானார். அதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு நாடெங்கும் போதனை செய்தார். ஆசையே மனிதனின் அழிவுக்கு காரணம் என்ற அவர் போதனையின் தத்துவங்களை உணர்ந்த பல நாட்டவரும் அவரை தங்கள் ஆசானாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆதிசங்கரர் கேரள நாட்டில் காலடி என்னும் ஊரில் சிவகுரு என்ற வேத விற்பன்னருக்கும் ஆரியாம்பிகைக்கும் மகனாகத் தோன்றினார். 5 வயதில் அவருக்கு உபநயனம் நடந்தது. 7 வயதிற்குள் வேதாந்த இலக்கியங்களைக் கற்று கல்வி கடலாக விளங்கினார். ஒரு நாள் ஆற்றில் ஆதிசங்கரர் நீராடும் போது முதலை ஒன்று அவர் காலை கவ்வியது. அவர் தாய் தன் மகனை துறவரம் மேற்கொள்ளுமாறு சொல்லிய பின்தான் முதலை ஆதிசங்கரின் காலை விட்டது. அதன் பின் அத்வைத கோட்பாட்டை உலகெங்கும் பரப்பினார். பல மடங்களையும் பல நூல்களையும் எழுதி தன் சந்நியாச வாழ்வை மற்றவர்களுக்கு பாடமாக காட்டியுள்ளார் ஆதிசங்கரர். இப்படி பல மகான்கள் தோன்றிய பாரத பூமியில் ஆடம்பர வாழ்வையும் பட்டு மத்தியில் வனிதாமணிகள் காலை பிடிக்கவும் உடலை பிடிக்கவும் பழரசமும் பாலும் பருகி கொஞ்சம் ரஞ்சிதாக்களுடன்
சரச சல்லாபங்களில் திளைத்து மகிழும் நித்யானந்தா எப்படி தன்னை சாமியார் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? இவர் ஆனந்த நடனமாட சேலம் ஆசிரமத்திற்கு 16 பெண்கள் பெங்களூரில் இருந்து அழைத்து வரப்பட்டு காலை பிடித்து உடலை அமுக்கி உணவுகளை நித்யானந்தாவுக்கு ஊட்டி விடுவதாக தினமலர் பத்திரிகை 8/3/2010 இதழில் கூறியுள்ளது. பெண்களுடன் ஆனந்த மோக நிலையில் நடனமாடும் நித்யானந்தா தன்னை கண்ணபிரானாகவும் உடன் பெண்களை கோபியராகவும் பாவித்து தழுவல் நிறைந்த நடன அசைவுகள் மூலம் ஆன்மீக பாடம் நடத்துவாரா? இவரைப் போன்ற சந்நியாசிகள் இறைவன் பெயருக்கே இழுக்கு ஏற்படுத்த பிறந்த ஈனப்பிறவிகள். கௌதம புத்தரும் ஆதிசங்கரரும் தோன்றிய நாட்டில் நித்யானந்தாவை போன்றவர்கள் கடவுளின் அவதாரம் என்று சொல்லிக்கொள்வது வெட்கக்கேடான செயல் மட்டுமல்ல, வேதனையாகவும் உள்ளது. பக்தி என்ற போர்வையில் நடமாடும் எந்த கபடச் சாமியார்களையும் நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என்று பணிவுடன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். கடவுளிடம் உங்கள் குறைகளை நீங்களே முறையிடுங்கள். அதற்கு ஒரு புரோக்கர் தேவையில்லை என்பதை உணருங்கள். கடவுள் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். தூணிலும் துரும்பிலும் உள்ள இறைவன் உங்கள் குறைகளை கேட்டு நிச்சயம் அவற்றை நிவர்த்தி செய்வார். இதற்கு நித்யானந்தாவை போன்ற கபட சாமியார்கள் தேவையில்லை. நன்றி, வணக்கம்.